ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? இந்த ஸ்டோரியோட பெயர் புனித யாத்திரை. பாரத போர் முடிஞ்சதும் கிருஷ்ணரிடம் வந்த தர்மர், கிருஷ்ணா, நம்ம நடத்தின போரில் நிறைய பாவம் செய்திருப்போம். அதனால் பல புண்ணிய தலங்களுக்கு போய் பாவத்தெல்லாம் கழுவ எண்ணியுள்ளோம். நீங்களும் வரீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு கையில் உள்ள ஒரு கசப்பு சுவை உள்ள காயை தர்மர் கையில் கொடுத்தாங்களாம். கொடுத்துட்டு, தர்மா, நீங்கள் முழுகிற எல்லா இடத்துலையுமே இந்த காயையும் சேர்த்து முழுகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். பல புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வந்த பாண்டவர்கள் கிருஷ்ணரை பார்த்து ஆசை பெற்றாங்க. அப்போது கிருஷ்ணர் கொடுத்த காயையும் அவங்க கூட சேர்த்து முழுகி எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த காயை கிருஷ்ணர்கிட்ட கொடுத்தாங்க. கிருஷ்ணர்கிட்ட கொடுத்த உடனே கிருஷ்ணர் அந்த காயை துண்டு துண்டாக பங்கு போட்டு எல்லாருக்கும் சாப்பிட கொடுத்தாங்க. எல்லாரும் சாப்பிட்டோன்னே ரொம்ப ரொம்ப கசப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து சிரித்த கிருஷ்ணர், நீங்கள் நீராடியது போல தானே இந்த காயும் நீராடுனுச்சு, அப்புறம் இதோட கசப்பு சுவை போகலை அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க. அப்படித்தான், நீங்கள் எவ்வளோதான் புனித நீரில் நீராடினாலும் உங்களோட பாவங்கள் போய்விடாது அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னாங்க. நம்ம செய்கிற பாவம் நம்ம செய்கிற செயலில் புண்ணியத்து மூலமாக தான் காட்டணுமே ஒழிய நம்ம எந்த இடத்துலையுமே போய் நீராடி அந்த பாவத்தை கழிக்க முடியாது அப்படிங்கிறது தான் கிருஷ்ணர் சொல்ல வர்றது. இந்த ஸ்டோரியோட மாடல் என்ன தெரியுமா? புண்ணியத்தால் பாவத்தை கழுவு.